நான் மலைக்கோட்டை. மலைக்கோட்டையா நீங்கள்? சூப்பர் சூப்பர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரசன்னகுமார் அவர்களே. ஹரணி கொட்டாயி விட்டால் லைவில் வர சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் தூங்கிடுவாங்கன்னு கொட்டாயி விடுறீங்க கரெக்டா? ஆமாம் ஆமாம் பரத்து. ஓகே, இங்கே தோசை சாம்பார். ஓகே, கேஎஸ் ப்ரோ ஹீரோ வணக்கம் அப்படின்னு மதியம் கூப்பிட்டுருக்காங்க. கார்னியா மதிசோக வணக்கம். கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. வாங்க வணக்கம் ராஜேஸ்வரர் அவர்களே வணக்கம். நம்ம நாராயணா அன்பு தோழி உங்களுக்கு இனிய இரவு வணக்கம். இனிய இரவு வணக்கம். நான் சாப்பிட்டாச்சு. உங்கள் புன்னகை ஒன்று எவ்வளவு கடினமான மனதையும் இனிமையாக இருக்கும் அடியாத்தே நமோ நாராயண வளர்த்துடன் வாழ்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ராஜ்குமார் அண்ணா. கேஆர்சி யாருமா? கேஆர்சிமா வந்து என்னோட தூரத்து சொந்தக்காரவங்க தான். அதாவது தூரத்து சொந்தமாக இவ்வளோ நாள் வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்காத சொந்தக்காரவங்க அவங்க எல்லாமே. லைவில் வரவங்க எல்லாருமே வந்து என்னோட சொந்தக்காரவங்க தான். சரியா? கேஆர்சிமான்னு கிடையாது. எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியாத சொந்தக்காரவங்க தான். சரியா? ஒரு தடவை கூட பார்க்காத சொந்தக்காரவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே. அதனால் இங்கே வரவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான். கேஆர்சி எங்கள் சொந்தக்காரவங்க தான். என்னம்மா ஹர்னி கொட்டாவி வந்து இருக்கு, தூக்கம் வருதாம்மா? இல்லைண்ணா தூக்கம் வரல, ஆனால் கொட்டாவி வந்துட்டே இருக்கண்ணா. இதான் என்னென்ன ஆச்சு ரவீன்? எனக்கு கணவனின் 4 மிஸ்டு காலை பார்த்த மனைவி, அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலையே. மனைவின் 4 மிஸ்டு காலை பார்த்த கணவன், இன்னைக்கு என்ன ஆக போறதோ தெரியலையே. ஐயோ சூப்பர் சீசனா மாசு. பரத் சகோ, நீங்கள் மலைக்கோட்டையா? அங்கே எந்த ஏரியா? அங்கே இருக்கும் சிவன் கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. கேஸ்மா சொல்லியிருக்காங்க. இல்லை பணம் கொடுக்க முடியாதுமா, தெரியல படம் நடிக்க என்னாலன்னு சொல்லியிருக்கு. எல்லால பணம் கொடுக்க முடியும். பிரசன்னகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, பணம் கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் படம் நடிக்க. ஓ சரி 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 சரி. எல்லாருமே வந்துட்டு ஆக்ட்ரஸ்னு வந்தாலுமே அவங்கவுங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டு பேசிப்பாங்க. இப்போ நான் போகிறதுக்கு நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். 2 படத்தில் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் ஒன்று நடிச்சிட்ருக்கேன், இன்னொரு படத்தில் வந்து ஒன்று கமிட் ஆகிருக்கு. அதில் எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான். நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா போகலாம், பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியாது எனக்கு. நீங்கள் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு விசாரித்து வச்சுருப்பீங்க தானே பிள்ளைங்க. ஹாப்பி பர்த்டே பிள்ளைங்க. வெங்கடேஷ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரத்மா மிக்க நன்றி மிக்க நன்றி. வெங்கடேஷ் சகோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க. மிக்க நன்றி சங்கர் அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க வணக்கம். பகலா ஓகே. சூப்பராக இருக்கீங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது பேசலாம். சரியா? உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஷ், நீங்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ராஜசேகரனா, மிக்க மிக்க நன்றி என்ன. வளத்துடன் வாழ்க. ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணமூர்த்தி என்ன, உங்கள் தம்பி வெங்கடேஷுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மேகார் ப்ளஸ் ஓகே, மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெங்கடேஷ்க்கு. இனி இதுபோல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் வெங்கடேஷ். ரொம்ப நன்றி கிருஷ்ணமூர்த்தி, நான் மிக்க சந்தோஷம். நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காண இந்த பாடலை பாடியது யார் தெரியுமாப்பா? சொல்ல தெரியாத நான் சொல்லுங்க கிஷோரண்ணா. சிஸ்டர் ஒரு 10 நிமிஷம் இருங்க, எல்லா வேலையும் போய் ஒரு ஆக்ஷன் லைட்டாக கமெண்ட் போட்டு விட்டு வரேன். சரி சரி பிரகாஷ், சீக்கிரம் வந்து. வெங்கடேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர் தங்க பிள்ளை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே பிரியம்மா, மிக்க நன்றி சாமி. சென்னை, பெங்களூர், தர்மபுரி வீடியோ கால் கரெக்டாக இருக்குது, அதான் இந்த ஐடி. ஓ சரி சரி மதியண்ணா, சரி மதியண்ணா, சரி மதியண்ணா. சாப்பிட்டீங்களா மதியண்ணா? வாங்க வணக்கம் ராஜி. ஹாய் ராஜி, நேத்திக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ராஜி? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ பாசமுடன் உறவுகள் சார்பாக ஹரிணி சகோதரியின் சகோதரர் வெங்கட